பேருந்து நிலையத்தில் போதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட போதை வாலிபர். பேருந்து நிலைய பயணிகளையும் ஓட்டுநரையும் நடத்துனரையும் கடுமையாக தாக்கியதால் பெரும் பரபரப்பு. சமாதானப்படுத்த முயற்சி செய்த காவலரையே அலக்கழித்த போதை ஆசாமி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழகத்துக்கு இந்த மாதிரி பல மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இந்த பேருந்து நிலையத்துக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களும் வந்துட்டு போறாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் பூந்தமல்லி செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஒன்று பஸ் நிலையத்துக்கு வந்தப்போ அங்க நின்னிருந்த 2 போதை ஆசாமிகள் நகராட்சிக்கு சொந்தமான குடித்தண்ணீர் டேங்கை இடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி தனியார் பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் தகாத வார்த்தைகளால திட்டியதா கூறப்படுது. இதை தொடர்ந்து நடத்துனர், ஓட்டுநர், அதுக்கப்புறமா குடிபோதை ஆசாமிகளுக்கு இடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல அந்த போதை ஆசாமி நடத்துனர் குமரேசன் அப்படின்றவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்படுற அளவுக்கு அவர் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தட்டி கேட்க வந்த அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களையும் கடுமையா தாக்குனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து திருத்தணி காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் பெயர்ல திருத்தணி போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப குடிபோதை வாலிபர்களை பிடிச்சு வாகனத்துல ஏத்த முயற்சி பண்றதுக்கு சுமார் 20 நிமிடங்கள் போராடி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து படுகாயம் அடைஞ்ச தனியார் பேருந்து நடத்துனர் குமரேசனை திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சிருக்காங்களாமா. மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர் குமரேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்ப இந்த குடிபோதை வாலிபர்கள் திருத்தணி அனுமந்தபுரம் பகுதியை சேர்ந்த ஜெகன் யுவராஜ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இந்த வாலிபர்கள் மேல பல்வேறு வழக்குகள் திருத்தணி காவல் நிலையத்துல நிலுவையில இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.